ஹலோ காய்ஸ், வெல்கம் யூ ஆல் டு HKV Vlogs. நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன படம்னா ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆன கூலி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து கேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இது வந்து டைரக்டட் பை லோகேஷ் கனகராஜ். அவங்க எல்லாருக்கும் தெரியும் டேரக்டர் பற்றி. படம் எப்படின்னா யூஸ்வலாக ஒரு டைரக்ஷன் மாதிரியே ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு ஃபைட்டு, சாங்ஸு, கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல காமெடி, தீம் மியூசிக்கு, பிஜிஎம் எல்லாமே இருந்தது இந்த படத்துலையும். இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி சூப்பர் ஸ்டார் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர் ஃப்ரெண்டு ஆன சத்யராஜ் அவரை தேடி தான் போகிறாரு. கதை வந்து அப்போ ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து அவருக்கு வந்து சத்யராஜுக்கு வந்து 3 பொண்ணுங்க, சுத்திஹாசன், அப்புறம் 2 பேர். அவங்கள ஃபர்ஸ்ட் அப்போ வந்து சுத்திஹாசன் கிட்ட கேட்கும் போது, ஏன்னா அப்போ எதுக்கு அவர் தேடி போறாருன்னா, அவர் வந்து இறந்துடுறாரு சத்யராஜ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. அதுக்கப்புறம் தேடி போகும்போது அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தராங்க. அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. இவர் வந்து அதை தேடி நோக்கி வந்து சூப்பர் ஸ்டார் போகும்போது அவங்களுக்கு வந்து அவர் வந்து இறந்ததுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடுறாரு. அவர் அப்போ அவங்க சீட்ல வந்து எல்லாரையும் அவரை வச்சு எரிக்கிறாங்க சீட்ல வந்து. அதே மாதிரி இவரையும் சத்யராஜையும் எரிச்சிருக்காங்க. இந்த இவர் கண்டுபிடிக்கிறாரு அந்த இடத்துக்குலாம் போயிட்டு. அப்போ வந்து ஒரு 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 எளிமையா அப்படி ஒருத்தரா கண்டுபிடிக்கும் போது அவங்க என்ன உண்மை தெரிய வருது. நாகார்ஜுனா வந்து அவர் பேரு சைமன். அவர் தான் வந்து இவரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க ஆளை வச்சு அப்படின்னு தெரிய வருது. அப்போ தயால்ன்றவர் அவரோட கூட்டாளி. அவர் வந்து மலையாள பட ஆக்டர். அவர் பேரு ஷோபின்றவர் வந்து அது மலையாள ஆக்டர். இந்த மஞ்சுமல் பாய்ஸ் நடிச்சவர். அவர் வந்து ஒரு கூட்டாளியே இருக்காரு. அவர் வந்து எப்படி நம்ம விக்ரம் படம் மாதிரி ஃபர்ஸ்ட் ஒருத்தரை வந்து கூலியால ஒருத்தரை வந்து இது எல்லாமே மர்டர் பண்ணிடுறா. அப்போ சொல்றாரு, இவனை அமிச்சவனை கொலை பண்றவனுக்கு 2 கோடி அப்படின்னு சொல்லி போடுறாரு. அப்பதான் டைட்டில் கார்டு போடுறாங்க. அப்புறம் படம் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாரையும் தேடிட்டு இருக்கும்போது அப்போ வந்து நாகார்ஜுனா மீட் பண்றாரு. மீட் பண்ணிட்டோடனே அப்போ நாகார்ஜுனா வந்து எல்லாரும் ஒரு பப்ளிக்கா வந்து அவரை வந்து தயால வந்து கண்டுபிடிச்சிடாரு. இவன் வந்து பிளாக் ஷிப் தான், டபுள் கேம் ஆறான், போலீஸ் தான், இவன் யாரும் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி அவனை கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிட்டோடனே மண்ணில் போட்டு புதைக்கிறாரு. சரியா சாவாம அவர் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு சூப்பர் ஸ்டார் வச்சுக்கிட்டோடனே
அவர் நாகார்ஜுனா சொல்லுவார், அவரை நீ பார்த்துக்கோ, கொலை பண்ணிடு அப்படின்னோடனே இவர் வந்து தனியா வச்சுப்பாரு. அதை வச்சு வந்து சூப்பர் ஸ்டார் வச்சுப்பாரு. அதுக்கு வச்சுக்கிட்டோன்னே அவருக்கு கால் பண்ணி வந்து சொல்லுவாரு. இப்போ தயலை இவர் தான் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து கேட்பாரு, ஏன் என் ஃப்ரெண்டை கொன்ன அப்படின்னு. சூப்பர் ஸ்டார் போய் அப்போ சொல்லுவாரு, தயலை நீ விட்டுடு அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் இவர் என்ன பண்ணுவாரு, சுத்தியாசனை விட்டுட்டு இவர் வந்துருவார். ஏதோ இவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அப்புறம் சுத்தியாசன் வந்து இவங்க வந்து பிடிச்சிருப்பாங்க தயால் அவங்க. அவங்க கொலை பண்ணும்போது இவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஸ்ட்ரெயிட்டா அவர் மேன்ஷன்ல இருப்பாரு. பவர் ஹவுஸ் மேன்ஷன் அவரோட வார்டனா இருப்பாரு சூப்பர் ஸ்டாரு. அங்க வந்து மிச்ச ரெண்டு பொண்ணோட ஹாஸ்டல்ல இருக்கும்போது ஃபுல்லாக சுற்றி வளைச்சிருவாங்க. வளைச்சிட்டோன்னே இவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி செம்ம ஃபைட் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவார், நான் வந்தது நான் உங்களோட ஃபைட் பண்ணது வந்து இதுக்காக மட்டும் கிடையாது, சத்யராஜுக்கு மட்டும் கிடையாது, இன்னொருத்தரும் சொல்லிட்டு காளிசா சொல்லுவார். அப்போ வந்து உபேந்திரா வருவாங்க. அப்புறம் வந்து செம ஃபைட் நடக்கும். ஃபைட் நடந்துட்டோடனே இவர் என்ன பண்ணுவார், திரும்ப போய் நாகார்ஜுனாவை கொலை பண்ண போகும்போது அவர்கிட்ட கேட்பார், ஃபைட் நடக்கும்போது டக்குன்னு சொல்லுவாங்க, யார் நீ அப்படி கேட்கும்போது அவர் சொல்லுவார் சூப்பர் ஸ்டாரு, நான் கூறிய ஆள் தான். ஒரு பெரிய கம்பெனியில் வந்து ஒரு 600 பேர் போயிட்டு இருந்தபோது அதில் 300 பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மிச்சம் 300 பேர் வந்து கல்யாணம் ஆனது பசங்கள் வந்து சரண்டர் ஆகும் 100 பேரை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் கல்யாணம் ஆகாதவங்களை அனுப்பணும். அதில் 60 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க, அதில் சத்யராஜ் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் வந்து நாகார்ஜுன சொல்லிட்டே இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, அப்போ வந்து நாங்கள் வந்து அங்கே வந்து மீட்டை எடுத்து மிச்ச பேர் 100 பேரை காப்பாற்றிட்டு வரும்போது நாங்கள் வந்து ஜேவியர்னு ஒருத்தரை கொண்டுட்டோம், அது உங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு சைமன்ற நாகார்ஜுனா சொல்லுவாங்க. கொண்டுட்டோடனே இவங்களெல்லாம் அமிச்ச ஒரு தலைவன் வந்து இவ கூடயே ஒருத்தர் பேட்ச்லயே ஒருத்தர் வேலை செய்வாரு. அவர் வந்து அமீர் கானோட அவங்க அப்பாவா இருப்பாரு. அப்போ வந்து அமீர் கான் வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து அவர் சொல்லுவாரு, நான் உன்னை கொல்ல மாட்டேன், எனக்கு வந்து நீ எதிரி கிடையாது, எனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தயாலை வந்து கொன்னுடுவாங்க. அமீர் கானும் ரஜினிகாந்தும் உபேந்திரா மூணு சூப்பர் ஸ்டார் வந்து கொன்னுடுவாங்க. கொன்னுடனே எல்லாரும் 3 பேர் சேர்ந்துருவாங்க. அப்புறம் தான் கடைசியா சொல்லுவாரு, அப்போ சுத்தியாசன் வந்து சொல்லி அன்னைக்கு ஃபைட் நடக்கும்போது பவர் ஹவுஸ்ல சொல்லுவாரு, இந்த ஒரு பேட்ச் 3328 ஏதோ ஒரு பேட்ச் நம்பர் எனக்கு மறந்துச்சு. அது வந்து சொல்லும் போது அதுலதான் எங்க அப்பா வேலை செஞ்சாருன்னே இவருக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க சூப்பர் சார், நீங்க தேடி போற பொண்ணு வந்து உங்க பொண்ணா கூட இருக்கலாமோ சொல்லுவாங்க. அப்புறம் அதான் சொல்லுவாரு சுத்தியாசன், நீ அவங்க பொண்ணு இல்லை ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம்
அது தயல்னு கொண்டுட்டோன்னே 3 பேரும் இதான் ஃப்ளாஷ்பேக் முடியும். அவ்வளோதான் கைஸ். இந்த படம் நீங்கள் பார்க்குறவங்க யாரெல்லாம் கூலி பார்த்துருந்தீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். படம் எப்படி இருந்ததுன்னு, ரிவ்யூ எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இன்னும் குட் ரிவ்யூஸ்லாம் தரேன். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye from SK Vlogs. We'll see you in the next video. And happy Independence Day to everyone in India. Vanakkam. Bye bye. Tell me pretty lies, look me in the face. Tell me that you love me, even if it's fake.